வணக்கம் அன்பு நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் சற்று முன்பு வெளியாயிருக்கு. இதில் பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மனோ தங்கராஜ் அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களுடைய தொகுதி கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுக்கான உண்மையான பின்னணி காரணம் என்ன, மனோ தங்கராஜ் மேலே தலைமைக்கு அப்படி என்ன அதிருப்தி, கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி போனதனுடைய நிஜ பின்னணி என்ன அப்படிங்கிறத விளக்குறதா இந்த காணொலி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் முக்கியமான தொகுதிகளில் ஒன்று பத்மநாபபுரம் தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் மனோ தங்கராஜ் அவர்கள். மனோ தங்கராஜ் ஏற்கனவே 2016 to 21, 21 to 26 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். ஆன பின்பும் கூட அவருக்கு இந்த முறை தொகுதி மறுக்கப்பட்டிருக்கிறது. வேறு பகுதிகளிலும் வாய்ப்பு வழங்கப்படலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமே 2 தொகுதிகளில் தான் நிற்குது. அதில் ஒன்று நாகர்கோவில் தொகுதியினுடைய வேட்பாளராக ஆஸ்டின் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக மகேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எந்த தொகுதியும் வழங்கப்படலை. முதல்ல மனோ தங்கராஜ் மேலே என்ன அதிருப்தி அப்படிங்கிறத பார்த்துடலாம். மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறை, அதே போன்று ஐடி துறை, 2 துறைகளில் அமைச்சராக இருந்தவர். அமைச்சராக இருக்கிற பொழுதே அவருடைய செயல்பாடுகளின் காரணமாக அதிருப்தி ஏற்பட்டு தலைமை அவரை திடீரென்று அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்தது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு, ஒரு 7-8 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அமைச்சராக இருந்தார் மனோ தங்கராஜ். ஆனாலும் தொகுதி முழுவதும் அவருக்கு கடுமையான அதிருப்தி நிலவியது. திராவிட முன்னேற்ற கழகம் பலகட்ட சர்வேக்கள் மூலமாக தான் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அப்படி கடைசியாக பென் நிறுவனம் எடுத்த ஒரு சர்வே, அந்த சர்வே 600 மக்கள்கிட்ட எடுக்கப்பட்டதான். அதில் 522 பேர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதா ஒரு மிக முக்கியமான சர்வே ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்துச்சான். இது ஒரு நிலை. இன்னொன்று மிக மிக முக்கியமாக, எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டவர் மனோ தங்கராஜ் அவர்கள். கிட்டத்தட்ட ரொம்ப சரியாக சொல்லப்போனால் கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஒரு ஒக்கி புயல் போன்ற புயல்கள் ஏற்பட்ட போது களத்தில் தன்னை களப்போராளியாக தீவிரமாக முன்னிலைப்படுத்தி களத்தை எதிர்கொண்டவர் மனோ தங்கராஜ் அவர்கள். ஆனால் அவர் ஆளுங்கட்சியான பின்பு தன்னுடைய தடாலடியான அரசியல் நடவடிக்கைகளை குறைத்து கொண்டு ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்குமோ அதே போல இயங்கியவர் என்பதையும் கடந்து கிட்டத்தட்ட தன்னுடைய போராளி குணத்தை எல்லாம் வீட்டில் மூட்டை கட்டி பூட்டி வைத்து விட்டார் அப்படிங்கக்கூடிய விமர்சனம் யாரெல்லாம் அவர் கூட இருந்தார்களோ அவர்களுக்கே ஒரு கட்டத்தில் ஏற்படவும் ஆரம்பித்தது. ஸோ அந்த வகையில் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவாகவும் கிரவுண்ட்லையும் மாறிச்சு. கிரவுண்டில் ஒரு பக்கம் நெகட்டிவ், தலைமைக்கிட்டையும் இவர் மேலே அதிருப்தி. தலைமைக்கு என்ன அதிருப்தினா, இவருடைய பத்மநாபபுரம் தொகுதிக்கு நேர்காணல் நடந்தது. அந்த நேர்காணலுக்கு பல பேரும் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த விண்ணப்பித்திருந்த பல பேரும் நேர்காணலின் போதே எங்களுக்கு தொகுதியை யாருக்கு வேணாலும் கொடுங்க, மனோ தங்கராஜுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு அந்த தொகுதிக்குட்பட்ட நேர்காணலுக்கு போனால் பல பேரும் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்தை பின்பு தான் தலைமை ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுதான். கிரவுண்ட் ரிப்போர்ட்டும் இவருக்கு நெகட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா திமுகவுக்கு போடுவோம், ஆனால் வேட்பாளரில் மாற்றம் தேவை அப்படின்னு கிரவுண்டில் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பெரிய அளவில் ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருந்தது. அரசு இயந்திரத்தில் இருந்தார், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். குமரி மாவட்டத்தில் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெரிதாக எந்த திட்டங்களும் வரல அப்படிங்கக்கூடிய விமர்சனமும் அவர் மீது இருந்தது. ரொம்ப குறிப்பாக தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரொம்ப வீரியமான விஷயங்கள் செய்யப்படலை அப்படிங்கிறதாவும் அவர் மீதான ஒரு விமர்சனமாக இருந்தது. இந்த சூழலில் தான் நேர்காணலுக்கு சென்றிருந்த திமுகவுடைய நிர்வாகிகளும் அவர் மீது கடுமையான அதிருப்தியில் பலகட்ட குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. எங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்க, வேட்பாளராக மனோ தங்கராஜ் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த விமர்சனம் தலைமையை யோசிக்க வைத்ததாக சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மனோ தங்கராஜ் சீனியராகவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் 5 ஆண்டுகள் இருந்து விட்டார். ஸோ அவரை மாற்றிட்டு வேறொருவருக்கு கொடுத்தா எப்படியா இருக்கும், அதற்கு அந்த தொகுதியை இடதுசாரிகளுக்கு கொடுத்தாலும் என்ன அப்படின்னு நினச்சாங்க. அது ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த தொகுதியை கேட்டாங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு 7 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது. அதில் ஒன்று தான் திருவட்டாறு. அந்த திருவட்டாறு தொகுதி மறுசீரமைப்பில் நீக்கப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பில் திருவட்டாறு நீக்கப்பட்ட போது அந்த தொகுதி 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு பெரும்பகுதியால் இன்றைய பத்மநாபபுரம் தொகுதியில் சேர்க்கப்பட்டது. ஸோ அந்த பத்மநாபபுரம் தொகுதியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவட்டாறு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலுவாக இருக்க தான் செய்கிறது. ஸோ அப்போ அந்த கூட்டணி தான் அங்கே வெற்றியை தருது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போன்று திமுக. ஸோ இது மதசார்பற்ற அணிக்கு கிடைக்கிற ஓட்டு தான், தனிப்பட்ட மனோ தங்கராஜ் கிடைக்கிற ஓட்டு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும் அங்கே கிடைத்திருக்கிறது. மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்பது இருந்தால் அவர் இந்த கூட்டணி பலம் இல்லாமலும் ஜெயிக்கணும், பட் இந்த கூட்டணி யாரை விட்டாலும் ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் சர்வே டீம்கள் வழியாக சென்னைக்கு ரொம்ப குறிப்பாக அறிவாலய மட்டத்துக்கு சென்றதாகவும் சொல்லப்படுது. அதனுடைய எதிரொலியாக தான் இந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 2 தொகுதியில் குறி வச்சாங்க. ஒன்று கிள்ளியூர் கேட்டாங்க, இன்னொன்று விளவங்கோடு கேட்டாங்க, அதே போன்று பத்மநாபபுரம் கேட்டாங்க. விளவங்கோடை கூட அவர்கள் 3வது வாய்ப்பாக தான் வைத்திருந்தாங்க. கிள்ளியூரை ஏன் கேட்டாங்கன்னா, அந்த தொகுதி மறுசீரமைப்புகளில் கிள்ளியூர் பகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் பல பகுதிகள் கிராம பஞ்சாயத்துகள் மார்க்சிஸ்டுக்கு ஆதரவாக உள்ளது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் மனோ தங்கராஜ் அவருடைய பதவியை பறித்தது. ஒரு பக்கம் கிரவுண்டில் நெகட்டிவிட்டி,
கிட்டத்தட்ட எதிர் மனநிலை. இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளை, லாரிகள் அதிகமான அளவுக்கு கனிமங்களை கொண்டு செல்வது, இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தேன்னு அமைச்சர் தரப்பும் எடுக்கலன்னு பொதுமக்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இப்படி பல விவகாரங்கள் அவருக்கு நெகட்டிவாக மாறிச்சு. இதை விட மிக முக்கியமாக அப்பாவுக்கும் சபாநாயகராக இருந்த அப்பாவு அவர்களுக்கும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம். ஒருவேளை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட்டு கிடைத்திருந்தால் அப்பாவுக்கு கிடைத்திருக்காது ராதாபுரம் தொகுதியில். காரணம் என்ன, அந்த அளவுக்கு 2 பேரும் எதிரும் புதிருமான மனநிலை கொண்டவர்கள், ஒருவரை மீறி ஒருவர் கிட்டத்தட்ட அதிருப்தி அலையில் நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து இதுபோக அவருடைய மகன் ரிமோன் அப்படிங்கக்கூடியவர் மனோ தங்கராஜ் அவருடைய பையன் தலைமை செயற்குழு உறுப்பினராக எல்லாம் அவரை குறைவான காலத்தில் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அவருடைய அந்த பதவி, அந்த இடம் என்பது கிட்டத்தட்ட அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் அதெல்லாம் சேர்த்து தான் இவருடைய அமைச்சர் பதவியை முன்பு ஒரு முறை பறிக்க செய்திருந்தது. ஆனால் அமைச்சர் பதவி போய்விட்டு திரும்பி வந்த பிறகு தன் மகன் தொடங்கி கூட்டத்தில் இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் அடக்கியும் வைத்திருந்தார். பட் என்னதான் மற்றவர்களை அடக்கி வைத்திருந்தாலும் கூட மனோ தங்கராஜ் தன்னை பற்றி ஊரார் பேசுவதை அடக்க முடியவில்லை. அந்த இடம் அவருக்கு ஒரு தோல்வி மாடலாகவும் பார்க்கப்பட்டது. ஸோ கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் ஜெயிப்பாங்க என்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் மனோ தங்கராஜை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. இன்னொன்று, இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. கடந்த 2006 முதல் 11 வரை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் டிடி ரெஜினால்ட் திமுக. 2011 முதல் 16 வரை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் புஷ்பலீல் ஆல்பன் திமுக. 2016 to 21 மனோ தங்கராஜ், 21 to 26 மனோ தங்கராஜ். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் திமுக வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதி இது. 20 ஆண்டுகளாக தொகுதியை தக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் திடீர்னு அந்த தொகுதியவே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே கொடுப்பார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதற்குள் இன்னொரு கணக்கும் இருக்குது. சிபிஎம்முக்கு கடந்த முறை 6 தொகுதி கொடுக்கப்பட்டது, இந்த முறை 5 தொகுதி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜெயிக்கக்கூடிய தொகுதி கொடுக்கணும். ஜெயிக்கக்கூடிய தொகுதி சிபிஎம்முக்கு பலியாடு மனோ தங்கராஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி பல வகையான கோணங்கள் இதற்குள் இருக்கிறது. இதில் எந்த கோணம் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.